அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஐடியா எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஆதித்தாளத்தில் ஒரு 4வது கோட்டை சொல்கிறேன். இது அனைவருமே கையாளலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஆதித்தாளம் தத்தி கிட்டக்குந்தரி கிடக்கதாத்தாங் ததி கிட்டக்குந்தரி கிடக்கதாத்தாங் தட்ரி கிட்டக்குந்தரி கிடக்கதாத்தாங் தி கிட்டக்குந்தரி கிடக்கதாத்தாங் கிட்ட அந்தரி கிடக்கதாத்தாங் தக்குந்தரி கிடக்கதாத்தாங் தகதரி கிடக்கதாத்தாங் தட்ரி கட்ட அந்தாத்தாங் தத்தி கட்டக்கந்தாத்தாம் தாங் தத்தி கட்டக்கந்தாத்தாம் தாம் தாக்கு தாம். இதை நிறைய மாடுலேஷனில் வாசிக்கலாம். அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சொற்களும் அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு வாசிக்கலாம். இதில் 5 வாசிக்கலாம். அடுத்தது சொல்கிறேன். தத்தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் தத்தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் தற்றி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் கிட்ட அந்தரி கிடக்கதாத்தாங் தக்குந்தரி கிடக்கதாத்தாங் குந்தரி கிடக்கதாத்தாங் ததி கிட்டக்கந்தாத்தாங் ததி கிட்டக்கந்தாத்தாங் தாம் தத்தி கிட்டக்கந்தாத்தாங் தாங் தாக்கு தாம். சிலா ஒரு கார்வை கம்பெனிக்கணும். உத்தராங்கம் அதாவது முடிவில் ஒரு கார்வை ஏற்றிக்கணும். அதாவது எந்த இடத்துலனா இந்த லாஸ்ட் ஒன்று சொல்கிறேன். தரி ஒன்று இதுலேருந்து ஒன்று தள்ளி வரும். ததி கேட்டாக்கந்தா தாங்க ததி கேட்டாக்கந்தா தாங்கு தாங்க ததி கேட்டாக்கந்தா தாங்கு தாங்கு தாக்கு தாங். கண்டம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா தத்தி கட்ட அந்த தாங்க தத்தி கட்ட கந்த தாம் தாங்க தத்தி கட்ட கந்த தாம் தாம் தாக்கு தாம் வரும். திசரும் ததி கிட்ட கந்த தாங்க ததி கிட்ட கந்த தாங்கு தாங்க தத்தி கிட்ட கந்த தாங்கு தாங்கு தாக்கு தாம். அடுத்ததும் சொல்றேன். தத்தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் ததி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் தத்தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் தி கிட்டக்கந்தரி கிடக்கதாத்தாங் கிட்ட அந்தரி கிடக்கதாத்தாங் தக்கந்தரி கிடக்கதாத்தாங் குந்தரி கிடக்கதாத்தாங் தத்தி கிட்ட அந்தாத்தாங் தத்தி கிட்ட அந்தாத்தாங் தாங் ததி கிட்ட அந்தாத்தாங் தாங் தாக்கு தாங்.